பொதுவாக ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நேயர்கள் ஜாதகத்தை கொடுத்தவொடனே என் பையனுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் குருபலன் வரும்னு கேட்பாங்க. குரு பலம் என்பது குரு கோச்சாரத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய நேரத்தை குரு பலன் சொல்லுவோம். அதே மாதிரி குரு பலன் மட்டும் முக்கியம் கிடையாது. நடக்கிற தசாபுத்தி நல்லபடியான தசாபுத்தியாக இருந்தால் கல்யாணம் எளிதில் கைகூடும். 7ஆம் அதிபதியோட தசாபுத்தி நடைபெற்றாலோ, ஆண்கள் ஜாதகம் என்றால் சுக்கிரனின் திசை அல்லது புக்தி நடைபெற்றாலோ, பெண்கள் ஜாதகம் என்றால் செவ்வாயின் திசை அல்லது புக்தி நடைபெற்றாலோ, அடுத்து ஒரு சுபகிரகனுடைய தசாபுத்தி நடப்பில் நடைபெற்றாலோ கல்யாணம் எளிதில் கைகூடும். 2-7 பாவகிரகம் இல்லாமல் இருந்து நடக்கிற தசாபுத்தியும் ஒரு சுபகிரக தசாபுத்தியாக இருந்தால் திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி எடுக்கின்ற பொழுது எளிதில் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டாயிடும். ஒரு ஆண் ஜாதகம் என்றால் சுக்கிரன் ஒரு நல்ல கிரக சேர்க்கை பெற்று இருந்து, சுக்கிரன் செவ்வாய் தொடர்போடு இருந்து, அதாவது காலபுருஷப்படி முதல் ராசின்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்கு செவ்வாய் அதிபதி, 7ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய துளாராசிக்கு சுக்கிரன் அதிபதி. செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை என்பது மன வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அமைப்பு. இந்த அமைப்பு இருந்தாலோ, சுக்கிரனை குரு போன்ற சுபகிரக பார்வை இருந்தாலோ, குரு போன்ற சுபகிரக சேர்க்கை இருந்தாலோ, அதுபோல் புதன் போன்ற நல்ல கிரக தொடர்போடு இருந்தாலோ, அவங்களுக்கு திருமணத்திற்காக நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா, திருமண முயற்சிகளை எடுத்தீங்கன்னா, முயற்சி எடுக்கின்ற பொழுதே ஒரு நல்ல வரன் உடனடியாக ஒரு 2 வரன் 3 வரன் பார்த்தேன்னு சொல்லிட்டு உடனடியாக கைகூடக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டாயிடும். அதுபோல் தசாபுத்தியும் நல்ல ஓரளவுக்கு நல்ல சாதகமாக இருக்கக்கூடிய நிலையில் அவங்களுக்கு திருமணத்திற்கான காலத்தில் திருமண முயற்சிகள் மேற்கொள்கின்ற பொழுது மன வாழ்க்கை எளிதில் திருமணம் எளிதில் கைகூடி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு யோகம் உண்டாயிடும். பொதுவாக 2-7 பாவகிரகம் இருக்கக்கூடாது. அப்படி பாவகிரகங்களுடைய தசாபுத்தி அந்த நேரத்தில் அந்த கல்யாணத்துக்காக நம்ம முயற்சி எடுக்கின்ற போது அந்த தசாபுத்தி நடக்காமல் இருந்துட்டால் எளிதில் கைகூடிடும். அதே மாதிரி கோச்சாரத்தில் கூட பார்த்திங்கன்றால் உங்களுக்கு சந்திரனுக்கு 2-7 கோச்சாரத்தில் ராகு கேது சஞ்சரிக்காமல் இருந்தால் எளிதில் திருமணம் கைகூடும். கோச்சாரத்தில் 1-7 ராகு கேது சஞ்சரிக்கின்ற காலங்களில் கூட திருமண முயற்சிகளில் ஒரு சில தடங்கள், ஒரு சில இடையூறுகள் ஏற்படுது. திருமணம் எப்போ நடக்கும்னு பார்க்கின்ற பொழுது குருபலன் மட்டும் இல்லாமல் 7ஆம் வீட்டோடு தொடர்புடைய தசாபுத்தி நடைபெற்றால் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நன்றி.